அமித்ஷா அவர்களோட சந்திப்பு பல விமர்சனங்களை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பாக்குறீங்க? நீங்க தான் விமர்சனம் பண்றீங்க, வேற யாரும் விமர்சனம் பண்ணல. பத்திரிகை ஊடகம் தான் ஒரு பரபரப்பான செய்தி வெளியிட்டு இருக்கிறீங்க. தமிழ்நாடு அதாவது நான் ஏற்கனவே தெளிவாக காலையில தெளிவாக நான் வந்து பேட்டி கொடுத்தேன். இதற்காக பார்த்தேன் என்பதை தெளிவுபடுத்திட்டேன். எல்லா ஊடகத்திலையும் பத்திரிகை வந்திருக்கிறோம். மீண்டும் வேணா ஒரு முறை சொல்லிடுறேன். அதாவது நேற்றைய தினம் டெல்லி சென்றவுடன் ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய நாடாளுமன்ற கட்சிகளுடன் வீடியோ கான்பரன்ஸ் திறக்கப்படும். அதை போய் நேராக நான் பார்வையிட்டு பிறகு மத்திய உள்துறை அமைச்சர் அவர்களை அவருடைய இல்லத்தில் நானும் என்னோடு நாடாளுமன்ற உறுப்பினர்களும் மற்றும் கழகத்தினுடைய முன்னணி தலைவர்களும் சந்தித்து தமிழ்நாட்டில் இருக்கின்ற பிரச்சனைகள் குறித்து அவரிடத்தில் மனு மூலமாக கோரிக்கை மனு மூலமாக அளித்தோம். அந்த கோரிக்கை மனு என்ன என்பதை காலையிலேயே அனைத்து ஊடக நண்பர்களுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் சென்னைக்கு வருகின்ற பொழுது டெல்லி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து விளக்கமாக தெரிவித்திருக்கிறேன். நாடாளுமன்ற தேர்தலுக்கு பிறகு நடைபெற்ற பொதுக்குழு கூட்டத்துல பிஜேபியுடன் கூட்டணி இல்லைன்னு சொல்லி நீங்க தெரிவிச்சிருந்தீங்க. அந்த நிலைப்பாட்டுல உறுதியா இருக்கீங்களா? அதாவதுங்க, கூட்டணி தானே ஏற்கனவே பல முறை சொல்லுங்க. எந்த கட்சியாவது நிலையா இருந்திருக்குது உண்டா? இப்ப திமுக இருக்கிற கட்சியெல்லாம் நிலையா இருக்குதா? இருக்க போகுதா? சொல்ல முடியாதுங்க. இது வந்து அரசியல் சூழ்நிலைக்கு தக்கவாறு மாற்றங்கள் இருக்கும். அது இப்ப எப்படி சொல்ல முடியும்? ஒவ்வொரு முறையும் தேர்தல் வருகின்ற பொழுது 2019 தேர்தல் எந்த நேரத்தில் நாங்க கூட்டணி அறிவிச்சோம்? அதாவது பிப்ரவரி மாசம் தான் அறிவிச்சோம். 2021 சட்டமன்ற தேர்தல் அப்ப எப்ப அறிவிச்சோம்? 2000. இப்படி தேர்தல் வருகின்ற பொழுதுதான் கூட்டணி கட்சி குறித்து ஒத்த கருத்துடைய கட்சியோட பேசி முடிவு செய்யப்படும். இப்போ கூட்டணி இருக்குதா இல்லையான்னு கேட்டா நாங்க எப்படி பதில் சொல்ல முடியும்? அமித்ஷா ஒரு பதிவு போட்டிருந்தாரு, தமிழகத்துல வந்து கண்டிப்பா என்டிஏ கூட்டணி ஆட்சி ஏங்க அவர் அமைக்க சொன்னா நாங்க என்ன? அதாவது ஒரு கட்சி ஒரு ஸ்டாலின் ஒரு பதில் சொன்னார் தம்பி, அதுக்கு நாங்க வந்து அவை கூட்டணி கட்சியெல்லாம் நாங்க ஒரே ஒத்த கொள்கையுடைய கட்சிக்கிறாங்க, அதில் நாங்க போய் தலையிட்டு பேசணும். அது வந்து அவருடைய கட்சியோட விருப்பம், புரியுதுங்களா? அதிமுக பொறுத்த வரைக்கும் கூட்டணி அமைக்கின்ற பொழுது அனைத்து செயலாளர்களும் செய்தியாளர்களையும் பத்திரிகையாளரும் அழைத்து தெரிவிக்கப்படும். நீங்க அதை பத்தி கவலையே பட வேண்டாம். அதிமுக பொறுத்த வரைக்கும் திமுக வீழ்த்த வேண்டும், அதுதான் எங்களுக்கு ஒரே குறிக்கோள். அந்த அதிமுகவை பொறுத்த வரைக்கும் திருப்பி நான் சொல்லிட்டேன், புரியுதுங்களா? வரி மக்கள் வராத திமுக ஆட்சி தமிழகத்தில் அகற்றப்பட வேண்டும், அதுதான் எங்களுடைய நிலைப்பாடு. அதற்காக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து முயற்சியும் எடுக்கும் என்பதை தெரிவித்துள்ளேன். நேற்றையிலிருந்து ஊடகங்களில் நெட்டிசன்கள் போடப்படுகின்ற பதிவுகளும் அதேபோல் ஏற்கனவே அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை பற்றிய பேசிய பேச்சுக்கள், குறிப்பாக அதிமுகவுடைய சட்டமன்றத்துடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும், குறிப்பாக அந்த கட்சியுடைய ஸ்போக்ஸ்மேன் என்று சொல்லப்படுகின்ற முன்னாள் அமைச்சர் ஜெயக்குமார் அவர்களும் பேசிய பேச்சுக்கள் வைரலாக பறந்து கொண்டிருக்கின்றன. திடீர் அழைப்பு டெல்லிக்கு எதற்கென்று மத்திய உள்துறை அமைச்சருடைய சார்பில் எந்த விதமான பதிவும் வெளியிடப்படவில்லை. அதேபோல் நேற்று சந்தித்து வந்த நம்முடைய எதிர்க்கட்சி தலைவர் அவர்களும் எதற்காக சந்தித்தோம் என்ற விளக்கத்தையும் கூறவில்லை. ஆனால் ஒரே ஒரு விளக்கத்தை, இவர் சந்தித்து விட்டு வந்தவுடன் உள்துறை அமைச்சர் அவருடைய எக்ஸ்தல வலைப்பக்கத்திலே தேசிய ஜனநாயக கூட்டணியின் சார்பில் தலைமையில்தான் தமிழகத்தில் 2026ஆம் ஆண்டு ஆட்சி அமைக்கப்படும் என்றார். விமான நிலையத்தில் வைத்து அவர் எதிர்க்கட்சி தலைவரை கேட்கின்ற பொழுது மழுப்பலான பதில்தான் சொன்னாரே தவிர உறுதியாக அவருடைய தலைமையில்தான் தேர்தல், அவருடைய தலைமையின் கீழ் தான் ஆட்சி அமைக்கப்படும் என்று உறுதிப்பட கூறவில்லை. ஆகவே டெல்லி மிட்டா மிராசுகள் நிறைந்த பகுதி என்பதை காட்டுகின்ற வகையில் நேற்றைக்கு எடப்பாடி அவர்கள் உருட்டப்பட்டிருக்கின்றார் என்பதுதான் இதிலிருந்து தெளிவாகிறது. இது போன்ற உருட்டல் மறுத்தல் எல்லாம் இந்தியாவின் இரும்பு மனிதன் என்று போற்றப்படுகின்ற
திராவிட முன்னேற்ற கழகத்திடம் எந்த காலத்திலும் எடுபடாது என்பது டெல்லி ஜாம்பவான்களுக்கு தெரியும். ஆகவே வளைந்து கொடுப்பதற்கு தயாராக இருக்கின்றவர்களை வளைக்க முற்படுவது இயற்கைதானே. சரி, எதிர்க்கட்சி தலைவர் தொடர்ந்து இன்னைக்கு அண்ணாமலையும் டெல்லி போயிருக்காரு. குறிப்பா அண்ணாமலையை மாற்றணும் அப்படின்ற மாதிரி ஒரு கோரிக்கை எல்லாம் வச்சதாகவும் இந்த கூட்டணின்றது 2026 உறுதியா அமையும் அப்படின்ற மாதிரி இந்த ஆர்வங்கள்லாம் சொல்லப்படுது. எப்படி பாக்குறீங்க? கூட்டணி உறுதியாகுமா? நம்ம ஒன்றும் ஜோசியம் பார்க்குறவங்க இல்லை. அதில் என்ன நடந்ததுன்னு அறைக்குள்ளே அவங்க தான் தெளிவுபடுத்தணும். என்ன நடந்து இன்றைக்கி அவர் ஏன் டெல்லிக்கு போகிறாருன்ட்டு அவரை கேட்டால் சொல்லிவிடுவார். ஏர்போர்ட் தானே போயிருப்பார், கேட்டால் சொல்லிடுவார். நான் பொதுவாக மாண்புமிகு தமிழக முதல்வர்களை பொறுத்தளவில் நாகரிக அரசியலுக்கு சொந்தக்காரர். அடுத்த கட்சியில் என்ன நடக்கிறது என்பதை எப்பொழுதுமே விமர்சிக்காதவர். நாங்கள் கூட்டணியில் பலமோடு இருக்கின்றோம், மக்கள் எங்களோடு கூட்டணி வைத்திருக்கின்றார்கள். அந்த வகையிலே 2026 தேர்தலை நோக்கி எங்கள் காய்கள் நகர்ந்து கொண்டிருக்கின்றன. மற்ற பிரச்சனைகளை பற்றி, மக்களுடைய பிரச்சனைகளை பற்றி கவலைப்படுகின்ற இயக்கம் தான் திராவிட முன்னேற்ற கழகமே தவிர மற்ற இயக்கங்களில் நடக்கின்ற பிரச்சனைகளை பற்றி எப்பொழுதுமே எங்கள் முதல்வர் கவலைப்பட்டதில்லை. நாடு ஜனநாயக நாடாக இருக்க வேண்டும், பொருளாதாரத்தில் வளர்ச்சி அடைகின்ற நாடாக இருக்க வேண்டும், மக்களின் தேவைகளை நிறைவேற்றுகின்ற நாடாக இருக்க வேண்டும், கல்வியில் சிறந்த நாடாக இருக்க வேண்டும், அமைதி பூங்காவாக இருக்க வேண்டும், ஜாதி மத மோதல்கள் தவிர்க்கப்பட்டு அவரவர்கள் விரும்புகின்ற இறை வழிபாடை சுதந்திரமாக நடத்துவதற்குண்டான சுதந்திர காற்றை சுவாசிக்கின்ற மாநிலமாக இந்த மாநிலங்களை மாற்ற வேண்டும் என்ற கொள்கையோடு எங்கள் முதல்வர் பயணித்துக் கொண்டிருக்கின்றார். ஆகவே எங்களுடைய முதலுடைய பயணம் மேலும் 2026க்கு பிறகும் தொடரும் என்ற நம்பிக்கையோடு நாங்கள் களத்தில் நின்று கொண்டிருக்கின்றோம். தமிழ்நாடு முழுக்க அதிமுக ஐடிவின் சார்பில் இன்னைக்கு போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. 1000 ரூபாய் கொடுப்பதை போல் கொடுத்துவிட்டு 1000 கோடி ரூபாயை அமுக்கிய அந்த தியாகி யார் அப்படின்ட்டு இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க போஸ்டர் ஒட்டியிருக்காங்க. போஸ்டர் ஒட்டியவர்கள் தான் இது குறித்து விளக்கங்கள் கேட்க வேண்டும். ஏதாவது நாட்டிலே இது போன்று அவதூறான பிரச்சாரங்களை பரப்பி அதன் வாயிலாக சட்டம் ஒழுங்கு கெடுமா என்று எதிர்பார்க்கிறார்கள். சட்டம் ஒழுங்கை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையான இந்த காவல்துறையை இயக்குகின்ற தீர்க்கதரிசி ஆற்றல் மிக்க அன்பிற்கினிய திராவிட முன்னேற்ற கழக தலைவர் தளபதி இருக்கின்ற வரையில் இது போன்ற அவதூறுகள், இது போன்ற பிரச்சனைகளால் எந்த விதமான சட்டம் ஒழுங்கும் பாதிக்கப்படாமல் தமிழகத்தை அமைதி பூங்காவாக அழைத்து செல்வார். பேசுவதற்கு எந்த விதமான பொருளும் இல்லாததால் இது போன்ற அவதூறிலே அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார்கள். இதற்கும் சேர்த்து 2026ஆம் ஆண்டு மக்கள் சரியான தகுந்த பதிலடியை தருவார்கள். அவருக்கு ஒரு உத்தரப்பிரதேச நினச்சி சொல்லியிருப்பார் அவர்.